இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இருந்து கொச்சிக்கு விமான சேவை. ஆளுநர் கைலாஷ்நாதன் தகவல். ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா நடைப்பயணம் கொடியசைத்து துவக்கி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி. பேனர்கள் விஷயத்தில் முன் உதாரணமாக திகழும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். பொதுமக்கள் மத்தியில் குவியும் பாராட்டுக்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட 19% அதிக மழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இருந்து கொச்சிக்கு விமான சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கேரள சமாஜம் சார்பில் குடும்ப விழா 2024 நிகழ்ச்சி கடலூர் சாலையில் உள்ள புனித அந்தோனியர் மஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்பு அவர் பேசிய பொழுது, புதுச்சேரியில் கேரள சமாஜம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், தான் பிறந்து வளர்ந்தது கேரளாவில்தான் எனவும், அதன் பின்னர் 24 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் படித்து குஜராத் மாநிலத்தில் பணியாற்றியதாகவும் கூறினார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும், கேரள மக்களின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரியில் இருந்து கொச்சிக்கு விமான சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரபத் மற்றும் கேரள சமாஜத்தின் நிர்வாகிகள், புதுச்சேரியில் வாழும் மலையாள சமுதாயத்தினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா நடைப்பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் புதுச்சேரியில் ஆகஸ்ட் மாதம் 2019 ஆண்டு துவங்கப்பட்டது. இந்த திட்டம் புதுச்சேரியில் 5 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு தற்பொழுது 6ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கின்றது. இதனை கொண்டாடும் வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா என்கின்ற நடைப்பயணத்தை புதுச்சேரி அரசால் செப்டம்பர் 30ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்த நடைப்பயணத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை இயக்குநர் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தலட்சுமி உடன் இருந்தார். மேலும் ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா 6வது வருட நடைப்பயணத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பங்கேற்று புதுச்சேரி மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தில் புதுச்சேரியில் சுமார் 5,10,922 பயனாளிகள் பதிந்துள்ளனர். மேலும் 95,520 பயனாளிகள் 76,54,00,000 பயனடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுச்சேரி மாநில சுகாதார நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பேனர்கள் வைக்கும் விஷயத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் வழியினை மக்கள் பிரதிநிதிகள் பின்பற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் ஆளும் கட்சியினர் அரசியல்வாதிகளை வாழ்த்தியும் வரவேற்றும் சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக பேனர்கள் வைக்கப்பட்டு வருகின்றது. அரசியல்வாதிகளை குஷிப்படுத்த அவர்களது தொண்டர்கள் வைக்கும் இந்த பேனர்களை அதிகாரிகள் துணிச்சலாக அகற்றுவதில்லை, கண்டுகொள்வதும் இல்லை. அரசியல்வாதிகள் மீதான அச்சத்தால் பேனர் சட்டங்களை காப்பாற்ற வேண்டிய அதிகாரிகளோ இந்த சட்ட மீறலுக்கு துணை நிற்கும் அவலமும் அரங்கேறி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் கடந்த 24ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்திற்கு வைத்த பிறந்தநாள் வாழ்த்து பேனர்கள் பொதுமக்களிடம் சபாஷ் பெற்றுள்ளது. மேலும் ராஜீவ்காந்தி சிக்னலில் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கட்டிடங்களுக்கு மேல் ஹோல்டிங்கில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதுவும் சட்ட ரீதியாக அனுமதி பெற்ற இடத்தில் இந்த பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அவரது ஆதரவாளர்கள் பேனர் வைத்துள்ளனர். சாலையை அடைத்து போக்குவரத்திற்கு இடையூறு செய்யாமல் பொதுமக்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் இப்படி கட்டிடங்களுக்கு மேல் அனுமதி பெற்ற இடத்தில் பேனர்கள் வைப்பது நல்ல முடிவு என்று பொதுமக்கள் கூறுகின்றனர். இதேபோல் மக்கள் பிரதிநிதிகள் ஒவ்வொருவரும் மனது வைத்தால் பேனர்களை கட்டுப்படுத்த முடியும் எனவும், பேனர் கலாச்சாரத்தில் இருந்து புதுச்சேரியை மீட்டெடுக்க முடியும் எனவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்தை முன் உதாரண
காரணமாக கொண்டு இனி சாலையில் தங்களுக்கு பேனர்கள் வைக்கக்கூடாது என்றும் மக்கள் பிரதிநிதிகள் தங்களது தொண்டர்களுக்கு அறிவுறுத்த முன்வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட 19% அதிகமாக மழை கிடைத்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரியை பொறுத்தவரையில் ஆண்டு மழை பொழிவில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் 32.8 சென்டிமீட்டர் மழையும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் 44.2 சென்டிமீட்டர் மழையும் இயல்பாக பெறுகின்றது. இதில் ஒரு சில ஆண்டுகளில் கூடுதலாகவும் குறைவாகவும் மழை கிடைக்கின்றது. அதிலும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆண்டு மழை பொழிவில் அதிக மழையை தமிழ்நாடு புதுச்சேரி பெறுவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தமிழ்நாடு புதுச்சேரியில் தென்மேற்கு பருவமழை கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி துவங்கியது. பருவமழை தொடங்கியதில் இருந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பொழிந்தது. அந்த வகையில் தமிழ்நாடு புதுச்சேரியில் 29ஆம் தேதி நிலவரப்படி இயல்பான மழை அளவான 32.3 சென்டிமீட்டரை விட 19% அதிகமாகவும், அதாவது 38.4 சென்டிமீட்டர் மழை கிடைத்துள்ளது என்றும், இதனால் புதுச்சேரியை பொறுத்தவரையில் இயல்பை விட 45% மழை அதிகமாக பெற்றுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அக்டோபர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பருவமழை தொடங்க உள்ளதாகவும், சாதகமான சூழல் முன்கூட்டியே நிகழும் பட்சத்தில் பருவமழை முன்கூட்டியே ஆரம்பிக்க வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மரப்பாலம் சிக்னல் அருகே நடைபெற்ற சாலை விரிவாக்கப் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இந்நிலையில் மரப்பாலம் சிக்னல் அருகே அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகின்றனர் எனவும் கோரிக்கை எழுந்தது. இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை சார்பில் மரப்பாலம் சிக்னல் அருகே சாலை விரிவாக்கப் பணி 2,50,00,000 செலவில் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 30ஆம் தேதி சாலை விரிவாக்க பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தேசிய மக்கள் தொகை கல்வி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டிகளை இணை இயக்குநர் சிவகாமி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். NCERT தேசிய மக்கள் தொகை கல்வி திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் நடைபெறும் மாநில அளவிலான நாட்டுப்புற நடனம் மற்றும் பங்கேற்று நடித்தல் போட்டிகளை மாநில பயிற்சி மையம் ஏற்பாடு செய்வது வழக்கம். அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் வாழ்வியல் திறன்களை வளர்ப்பதற்கு இப்போட்டிகள் நடத்தப்படுகின்றன. மேலும் இதில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த அணி மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ளும். மாநில அளவில் வெற்றி பெறும் அணி தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கும். அந்த வகையில் இப்போட்டிகளை மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் இணை இயக்குநர் சிவகாமி தலைமை ஏற்று தொடங்கி வைத்தார். மாநில பயிற்சி மையத்தின் சிறப்பு பணி அலுவலர் சுகுணா சுகிர்தபாய் வாழ்த்துரை வழங்கினார். மேலும் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே பகுதிகளைச் சேர்ந்த அணிகள் இப்போட்டியில் பங்கேற்றனர். மேலும் துணை இயக்குநர் கௌரி விழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மாநில பயிற்சி மையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பூர்ணா மற்றும் அதிகாரிகளும் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவன ஆசிரியர்களும் இணைந்து செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7080 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.